இந்தியா நிர்வகித்து வரும் ஈரானின் சபாஹர் துறைமுகம் மீதான முந்தைய பைடன் அரசின் சலுகைகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். சபாஹர் துறைமுக சலுகைகளை ரத்து செய்த ட்ரம்பின் உத்தரவு குறித்தும் அதனால் இந்தியாவுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு மௌனம் சாதித்து வருகிறது. பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகத்தை நிர்வகித்து வரும் சீனா அதன் மூலம் வளைகுடா நாடுகள், மத்திய ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுடனான கடல் வழி சரக்கு போக்குவரத்தில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. பிராந்திய கடல் வர்த்தகத்தில் சீனாவுக்கு போட்டியாக ஈரானின் சபாஹரில் உள்ள சாஹித் பெஹ்ஷ்டி துறைமுகத்தை இந்தியா குத்தகைக்கு எடுத்தது. இதற்கான ஒப்பந்தத்தில் 2003ஆம் ஆண்டு அன்றைய பிரதமர் வாஜ்பாயும் ஈரான் அதிபர் கடாமியும் கையெழுத்திட்டனர். 2016இல் இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் இடையே முக்கோண ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு 2018 முதல் சபாஹர் துறைமுகத்தை குத்தகை அடிப்படையில் இந்தியா நிர்வகித்து வருகிறது. குத்தகை காலம் ஓராண்டுக்கு ஒருமுறை நீட்டிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் சபாஹர் துறைமுகத்தை 10 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு பெற்றது இந்தியா. முன்னாள் அமெரிக்க அதிபர் பைடன் அரசு சபாஹர் துறைமுகத்துக்கு சலுகைகளை வழங்கியது. பல்வேறு பொருளாதார தடைகளும் திரும்ப பெறப்பட்டன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இருமுறை ட்ரம்பை கொலை செய்ய முயற்சி நடைபெற்றது. அதன் பின்னணியில் ஈரானுக்கு தொடர்பு இருந்ததாகவும் அப்போது பரவலாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனிடையே தேர்தலில் வென்று புதிய அதிபராக பதவியேற்றது முதல் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வரும் டொனால்ட் ட்ரம்பின் கவனம் இப்போது ஈரானின் பக்கம் திரும்பியிருக்கிறது. இந்தியா நிர்வகித்து வரும் சபாஹர் துறைமுக முனையம் உட்பட ஈரானுக்கு நிதி ஆதாயம் அளிக்கும் சலுகை விதிகளை மாற்ற வேண்டும் அல்லது ரத்து செய்ய வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகத்திற்கு ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்காவின் தடைகளை மீறும் நாடுகளுக்கு ஏற்படும் அபாயங்கள் குறித்து எச்சரிக்கைகள் வழங்க அமெரிக்க கருவூலச் செயலாளர் வழிகாட்டுதல் வழங்குவார் என்றும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் வகையில் முந்தைய அமெரிக்க அரசு வழங்கிய சலுகைகளை அதிபர் ட்ரம்ப் ரத்து செய்துள்ளதால் இந்தியா, ஈரான் இடையேயான ஒப்பந்தம் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. ட்ரம்பின் புதிய உத்தரவு இந்தியாவின் நலன்களுக்கும் அமெரிக்கா மற்றும் ஈரானுடனான அதன் உறவுகளுக்கும் புதிய சவால்களையும் உருவாக்கியுள்ளது. ட்ரம்பின் நிர்வாக உத்தரவு குறித்தும் அதன் பின் விளைவுகள் பற்றியும் ஒன்றிய அரசு வழக்கம் போல் அமைதி காத்து வருகிறது. வரும் வாரம் அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் உடனான சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு கோரிக்கைகளுடன் சபாஹர் துறைமுகம் மீதான தடைகளில் இருந்து இந்தியாவுக்கு விலக்கு அளிக்கவும் வலியுறுத்துவார் என்று தகவல்கள் கூறுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.